ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பையனை காட்டுறாங்க இல்லையா, அவங்க தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. அங்கே உள்ள டேபிள் சோஃபா அப்படின்னு எல்லா பொருளையும் பாதி பாதி வெட்டிட்டு இருக்கான். வீட்டே ரணகணமா ஆக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோனியும் வாரா, வீடு இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு டே லூசாடா எதுக்கு வெட்டிட்டு இருக்கான்னு கேட்கும்போது, நீ பிரேக்கப் பண்ணிட்டல்ல, அதான் பாதி பாதியா எல்லா பொருளையும் பிரிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். எனக்கு இதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிறா. இப்ப வேண்டான்னு சொல்வா, பிறகு கால் பண்ணி ஹீரோ கொண்டு வான்னு கேட்ப. அதெல்லாம் எனக்கு தேவையா? எப்பா சாமி, நான் ஒன்னும் கேட்க மாட்டேன், இதெல்லாம் நீயே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. அப்படின்னு இந்த ஷூவை தா, இதை நான் தானே வாங்கி தந்தேன், இதுல ஒண்ணு தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஒன்னு என்ன, ரெண்டையும் நீனே வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு, அந்த பெல்ட்டை நான் தானே வாங்கி தந்தேன் தா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இந்தா அப்படின்னு இவனும் கழுத்து கொடுத்துட்டு, இந்த ட்ரெஸ் நான் தானே வாங்கி தந்தேன் கழுத்து தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இந்தாடா, நீ வாங்கி தந்தது எதுவுமே எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு ட்ரெஸ் கழுத்த போக்க ஹீரோ ஆர்வமா பாக்குறான். இவளும் நோட் பண்ணிட்டா, என்னடா பாக்குறா புறம்போக்கு அப்படின்னு அடிச்சுடா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன நினைச்சாங்க தெரியல, லவ் ஃபீலிங்கோட பாத்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டா அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு போல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோ முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா ஹீரோனி அங்க இல்ல. ரொமான்ஸ் பண்ணதுக்கு காசு மட்டும் வச்சுட்டு போயிருக்கா போல. இவனுக்கு அதை பார்த்து சம கடுப்பாகுது. இது நடந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோனிய காட்டுறாங்க. அவளுக்கு ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் அடிக்கடி கனவா வருமா. இப்ப கூட அந்த கனவு வரவும் டக்குன்னு முழிச்சிடா. முழிச்சிட்டு 4 வருஷம் ஆகிட்டு எதுக்காக இந்த கனவு மட்டும் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறா. புலம்பிட்டு சுத்தி முத்தி பாக்குறா. ஆபீஸ்ல யாருமே இல்ல. அங்க ஒரு கொலீக்ஸ் கிட்ட கேக்குறா. இவன் நேம் வந்து நான்சி, நம்ம ஹீரோனிக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். சோ அவகிட்ட கேக்குறா, எல்லாரும் எங்க அப்படின்னு. உனக்கு விஷயமே தெரியாதா, நம்ம கம்பெனிக்கு நியூ பாஸ் வர போறாங்க, அவங்கள இன்வைட் பண்ணதான் எல்லாரும் வெளியே போய் நிக்காங்கன்னு சொல்ல. அப்படியா, வா நம்மளும் போவோம், புது பாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வெளியே வந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல நியூ பாஸும் வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ அப்படியே இவளை பார்த்து ஒரு லுக்கை விட்டுட்டு தான் போறான். இவளும் பாக்குறா, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா என்னோட நியூ பாஸ் அப்படின்னு செம ஷாக் ஆகுறா. அட கடவுளே, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு புலம்பி தள்ளுறா. இங்க ஹீரோக்கு அவனுடைய ஃப்ரெண்டை கால் பண்ணி, அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணதானே நீ மறுபடியும் அந்த கம்பெனிக்கு போயிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அடைச்சை அப்பெல்லாம் கிடையாது, நான் அவளை சுத்தமா மறந்துட்டேன் அப்படிங்கிறான். போய் சொல்லாதடா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப வரைக்கும் அந்த கேவலமான டேட்டூ அவன் கையில இருக்கு இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் நீ அவன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கான்னு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லும் போது ஹீரோ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ பிறந்த நாளுக்கு ஹீரோனி அவ கையாலே கேக் ரெடி பண்ணிருப்பா. அதுல ஒரு பிக்சர் வரைஞ்சிருப்பா. அதை பார்த்துட்டு இது ரொம்ப அழகா இருக்கு, இந்த மூமெண்ட்டை நான் மறக்கவே கூடாதுன்னு சொல்லியிருப்பான். மறக்கவே கூடாதுன்னா அதை டேட்டு போட்டுக்கோ அப்படின்னு ஹீரோனி விளையாட்டுத்தனமா சொல்லியிருப்பா. பட் ஹீரோ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு ரொம்ப சூப்பரா டேட்டு போடுறவங்கள கூப்பிட்டு வச்சு, இந்த டிசைனை எனக்கு போட்டு தாங்க அப்படி சொல்லி கேட்கிறான். இந்த டிசைனா, இது ரொம்ப கேவலமா இருக்கு, வேற டிசைன் போட்டுட்டா அப்படின்னு சொல்லி அவரும் கேட்கிறாரு. இல்ல இல்ல, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி டேட்டும் போட்டுக்கிறான். வழி தங்க முடியாம பக்கத்துல உள்ள ஃப்ரெண்டு கையை சாமியா கடிச்சு விட்டுட்டு இருப்பான். இப்ப இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயின், உன்னை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கிறேன், அவ்வளவு சீக்கிரத்துல என்னை விட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோனியை கூப்பிட்டு வச்சு, இனிமே நீ தான் எனக்கு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுல ஹீரோனிக்கு விருப்பமே இல்ல. நான் இதுக்கெல்லாம் சூட்டபிளா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. நான் பாஸா நீ பாஸா, நீங்க தான் பாஸ் தெரியுதுல்ல, சோ நான் சொல்றதான் கேட்கணும். உனக்கு வேலை பார்க்க விருப்பம் இல்லைன்னா இந்த கம்பெனி விட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லும் போது இவ்வளோ கோவத்துல ஐடென்டி கடை கழுத்த வருவாளாம். அதுக்குள்ள ஹீரோ அவ தன்னதான் அடிக்க வர போறாளோ அப்படின்னு நினைச்சு கையை வச்சு மறைச்சு நிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரியுது அவன் நம்மள அடிக்க வரல, ஐடென்டி கடை கழுத்த தான் வந்திருக்கானு. சி, அசிங்கப்பட்டுட்டுமே அப்படி ஹீரோ புலம்பிட்டு இருப்பான். அப்போ ஹீரோனியும், நான் ரிசைன் பண்ணிட்டே போறேன் அப்படிங்கிறா. சரி ஓகேப்பா, நீ ரிசைன் பண்ணிட்டு போனா போ, ஆனா ரிசைன் பண்ணணும்னா 30 நாளுக்கு முன்னாடியே HR டிபார்ட்மெண்ட்ல அப்ளை பண்ணிருக்கணும். இப்படி பாதிலே போனா கண்டிப்பா பெனால்டி பே பண்ணி ஆகணும். அதுவும் எவ்வளவு நினைச்சிட்டு இருக்கா, 24 மாசத்துக்குள்ள சேலரி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே பே பண்ணும். கிட்டத்தட்ட 4 மில்லியன் தரணும் அப்படி ஹீரோ சொன்ன உடனே ஹீரோனிக்குல செம டென்ஷன் ஆகுது. பர்சனல் மேட்டரை மனசுக்குள்ள வச்சுட்டு தானே என்ன ரிவெஞ்ச் பண்றா. இல்லையே, அப்பெல்லாம் கிடையாதுங்கிறான். சோ ஹீரோனிக்கு வேற வழி இல்ல, இங்கதான் ஒர்க் பண்ணி ஆகணும். அதனால இப்ப என்ன சொல்றானா, நம்ம 2 பேருக்கும் முன்னாடியே ஆல்ரெடி பழக்கம் உண்டு, ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கும், அதனால நான் இங்க ஒர்க் பாக்குறேன், ஆனா என்னோட சேலரி மட்டும் கரெக்டா வந்துடணும் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் கரெக்டா வந்துடும், ஆனா இப்போ நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பாஸ் அண்ட் எம்ப்ளாயி மட்டும் தான். உனக்கு என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, இருக்கலாம் அப்படின்னு இவன் ஹீரோனிக்கு கிஸ் கொடுக்கற மாதிரி ரொம்ப கிட்டாக்க வர அவ காலே வசமா மிதிச்சு விட்டுட்டு, பாஸ்
ஒரு கண்ட் பர்சனல் மேட்டரை தனித்தனியா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. அவ போன பிறகு இவனும் ஐயோ தாயே வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனியும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவா. அப்படி போகும்போது சிக்னல்ல நிப்பாலாம். பின்னாடி ஹீரோ கார் வந்து நிக்குது. அவனுக்கு தெரியுது அந்த கார்ல நம்ம ஹீரோ தான் இருக்கான்னு. அதனால அசிஸ்டன்ட் கிட்ட அந்த காரை இடி அப்படிங்கிறான். எது இடிக்கணுமா அப்படின்னு அசிஸ்டன்ட் ஷாக்ல கேட்க, ஆமாயா அதை இடி, ஆனா யாருக்கும் அடிபட்டுற கூடாது, அந்த காருக்கு மட்டும் தான் அடிபடணும் அப்படின்னு சொல்லும் போது அவரும் இடிச்சிடாரு. நம்ம ஹீரோனே இறங்கி வந்து காரை பாக்குறா. பார்த்தா லைட்டா உடஞ்சிருக்கு. எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, சாரி தெரியாம இடிச்சிட்டேன், இதுக்கு என்னோட பாஸ் வந்து காம்பன்சேஷனா ஒரு புதுசா கார் வாங்கி தருவாங்களாம் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஒரு 200 ரூபாய் மட்டும் தந்தா போதுங்கிறா. ஆக்சுவலி ஹீரோ வந்து ஹீரோனிக்கு ஒரு நியூ கார் வாங்கி கொடுக்கலான்னு தான் பார்த்திருப்பான். ஹீரோனி இப்ப வேண்டாம் சொன்னதும் நேரடியா அவனே வந்து, அதான் உன் கார் உடஞ்சிருக்கு இல்லையா, நியூ கார் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என் கார் நல்லா தான் இருக்கு, இதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனுடைய கார்ல ஏறி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீரோனிக்கு நாளவே புரிஞ்சு போயிட்டு இவன் வந்து காரை மறுபடியும் இடிக்க போறான்னு. டே லூசு பக்கி பைத்தியக்கார மாதிரி பண்ணாதடா அப்படின்னு இவ இங்கிருந்து கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோ கேட்க மாட்டுக்கான். இவன் நடுவுல வேற நிக்காளா. உடனே அசிஸ்டண்டா அவளை பிடிச்சு சைட்ல கொண்டு போறாங்க. இங்க ஹீரோ இடிச்சு விட்டுறான். நல்லா உடஞ்சிருது. ஹீரோனிக்கெல்லாம் சம கோவருது. பைத்தியன்னு ப்ரூவ் பண்ணிட்டல்ல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஏன் கவலைப்படுறா, நாளைக்கு ஆபீஸ்ல வந்து புது காரோட கீயை வாங்கிக்கோன்னு சொல்ல, அட போடா பைத்தியக்காரா, பாஸ்ன்னு பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்கோவேன் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி டென்ஷன்ல டாக்ஸி ஏறி போயிருவா. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாளா. ஹீரோ திட்டிட்டு தான் வருவா. அப்போ ஹீரோ வந்துறான். எதுக்காக 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போனா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆக்சுவலி 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோனி தான் பிரேக்கப் பண்ணிருப்பா. பட் எதுக்காக பிரேக்கப் பண்ணான்னு சரியான ரீசன் கொடுக்கவே இல்லையாமா. அதான் இப்போ ஹீரோ கேக்குறான் எதுக்காக பிரேக்கப் பண்ணான்னு. அதெல்லாம் சொல்ல முடியாது, கிளம்பு அப்படிங்கிறா. இவன் போக மாட்டுக்கான். அப்படியே ரொம்ப க்ளோஸா வந்துட்டு இருக்கான். இவளுக்கு பழைய கதையில எட்டி பாக்குது. அவன் கிஸ் பண்ற மாதிரி ரொம்ப க்ளோஸா வந்துட்டு இருக்க. இவளும் கிஸ் பண்ண ரெடியா தான் நிக்கிறா. அதை ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு, நான் கிஸ் பண்ணுவேன்னு நினைச்சியா, அது நடக்கே நடக்காது, நான் தான் இப்ப உன்னை லவ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்றான். அப்படியா, ரொம்ப வசதியா போச்சு, நானும் உன்னை இப்ப லவ் பண்ணவே இல்லை, என்னோட அதிகாரத்துல எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னா செத்துறதுக்கு சமம், சோ என்னை விட்டு தள்ளியே இரு, என் பர்சனல் லைஃப்குள்ள வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போக ஹீரோக்கெல்லாம் சம கோவம் வருது. நில்லு, என்ன பிரேக்கப் பண்ணதுக்கு காரணம் என் அம்மா காசு தந்தாங்களா அப்படி சொல்லி கேக்குறான். நீ என்ன நினைக்கிறா, நான் நினைக்கிறது இருக்கட்டும், நீ ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறான். ஆமா தந்தாங்க, எனக்கு அந்த நேரத்துல பணம் தேவைப்படுச்சு, அப்போ உங்க அம்மா பிரேக்கப் ஆஃபர் கொடுத்தாங்க, அதனால நானும் காசு வாங்கிட்டு உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது, உனக்கு மனசாட்சியே இல்லையேடி அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். ஹீரோனி அங்கிருந்து போறா. இவன் கோவத்துல வீட்டுக்கு போயிருவன்னு பார்த்தா மறுபடியும் ஹீரோனி கிட்ட வந்து, கடந்த 4 வருஷத்துல நான் நிறைய பொண்ணுங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறேன், அவங்களாம் உன்னை விட சம அழகு, அப்போ ரெக்ரெட் பண்ணேன், எதுக்குடா உன் பின்னாடி சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணேன்னு அப்படி ஹீரோ ஹீரோனை வெறுப்பேத்துற மாதிரி பேச, அப்படியா சார் ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், நிறைய குழந்தைய பெத்துக்கிட்டு நிறைய பேர பேத்திகளும் பார்த்துட்டு சாகு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடா. ஹீரோ வெளியே நின்று திட்டிட்டே இருக்கான். அப்போ ஒரு நாய்க்குட்டி சவுண்டு கேக்குது. செல்லக்குட்டி சவுண்ட் போடாத அமைதியா இரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ காதுல கேட்டுறக்கூடாது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருப்பா. ஆனா ஹீரோ காதுல கேட்டுருது. இது செரியோட வயசுல அப்படின்னு திங்க் பண்றான். தென் மறுநாள் கம்பெனில ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவை பார்க்க வந்திருக்கான். டே எனக்கு தெரியும்டா, நீ மறுபடியும் அவளை கரெக்ட் பண்ணாதான் இங்க வந்திருக்கானே. ஐய யார் சொன்னா, அவ மேல துளி கூட லவ் கிடையாதுங்கிறான். டே டே அடைக்கி வாசிடா, உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, லவ் பண்ணும்போது நாய்க்குட்டி மாதிரி அவ பின்னாடி சுத்திட்டு இருந்தா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் கலாய்ச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் முன்னாடி, இப்போ ஐயா மொரட்டு சிங்கிள்லா அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட செடி தொலைஞ்சு போயிட்டு இல்லையா, அது தொலைஞ்செல்லாம் போகல, ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க. யாரோட ஆட்டையை போட்டு வச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஹீரோ ஹீரோனிக்கு கால் பண்ணி என்னோட கேபினுக்கு 2 காப்பி கொண்டு வா அப்படின்னு சொல்றான். ஹீரோனிக்கெல்லாம் செம கடுப்பாகுது. என் தலையெழுத்து அப்படின்னு கொண்டு போறா. இங்க ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனை கிளம்புன்னு சொல்றான். எதுக்குடா, எனக்கும் சேர்த்து தானே 2 காஃபி ஆர்டர் பண்ணிருக்கிற, யார் சொன்னா, அது எனக்கு மட்டும் தான், நான் 2 காஃபியும் குடிப்பேன், ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோனி காஃபி கொண்டு வந்துடுறா. ஃப்ரெண்டுக்கும் ஆல்ரெடி ஹீரோனி தெரியுமா, அதனால ஹீரோனி கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு இருப்பான். ஹீரோனிய காஃபி எல்லாம் வச்சுட்டு அங்கிருந்து போலான்னு
பாக்குறா. பட் ஹீரோ விட மாட்டுக்கான். நான் உன்னை போக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட பார்த்து நீ இந்த இடத்த விட்டு போ அப்படிங்கிறான். சரிடா மச்சி நான் போறேன், நீ கலக்கு மச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். அவன் போன பிறகு ஹீரோவோ இந்தா நியூ காரோட கீ அப்படின்னு எடுத்து நீட்டுறான். எல்லாம் காசு கொடுத்தே சமாளிச்சலான்னு பாக்குறீங்களோ அப்படின்னு இவளுக்கு சமக்கம் வருது. அப்படியே பையனும் அம்மாவும் சேமா தான் இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பா. எதுக்காக இப்படி சொல்வான்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி ஹீரோட அம்மா ஹீரோனை மீட் பண்ணி பேசிருப்பாங்க. அப்போ கொஞ்சம் மட்டமாவே பேசிருப்பாங்க. உன் ஸ்டேட்டஸ்க்கும் என் ஸ்டேட்டஸ்க்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, என் பையனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. பத்தாதுக்கு உன் அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், இந்த காசு அதுக்கு உதவியே இருக்கும், ஸோ இந்த காசை வாங்கிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. அதுக்கு ஹீரோனியும் என் அப்பா பத்திலாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன், என்னால பிரேக்கப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த அம்மாக்கு வந்து ஒரு பொண்ணு வீடியோ கால் பண்றா. ஒன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் உன்னை சீரியஸா லவ் பண்றான்னு நினைக்கிறியா? அது மட்டும் கிடையாது, ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபியான்சி இருக்கு, இந்த பொண்ணு தான். இப்ப இந்த பொண்ணு கூட தான் வெட்டிங் ட்ரெஸ் சூஸ் பண்ண போயிருக்கான். இது பிசினஸ் மேரேஜ் தான், சீக்கிரமா என் பையன் அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிடுவான் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு நம்ப முடியல, கஷ்டமாவும் இருக்கு. டக்குனு ஹீரோக்கு கால் பண்ணி கேக்குறா எங்க இருக்கான்னு. ஷாப்பிங் தான் வந்திருக்குன்னு சொல்ல ஹீரோனிக்கு மனசே உடைஞ்சு போயிருது. சோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஹீரோயின் ஹீரோவை பிரேக்கப் பண்ணிட்டே போயிருப்பா. இப்ப பிரசன்ட்ல இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என் காருக்கு பெருசா ஒன்னும் அடிப்படல, நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்கிறேன், அதை வச்சு ரிப்பேர் பாத்துக்கிடுவேன், சோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவ வெளியே வந்துடா. வெளியே வந்துட்டு சிய வேக்கப் ஆகு, அவன் உன்னை நல்லாவே முட்டாளாக்குறான், அவன் வலையில மறுபடியும் விழுந்துடாத, அதோட அவனுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே மேரேஜ் ஆயிட்டு, அவன் ஸ்டேட்டஸ் வேற உன் ஸ்டேட்டஸ் வேற, அதை மட்டும் நீ மறந்துடாத அப்படின்னா அவளுக்குள்ளேயே அவ சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறா. அப்புறம் ஈவினிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு ஹாப்பியா கிளம்புவா. அப்ப அந்த டைம்ல ஹீரோ கால் பண்ணி அவனோட கேபினுக்கு கூப்பிட்டான். இவளுக்கா வருது பாருங்க கோவம், எங்க போனாலும் நிம்மதியை விட மாட்டான் போல அப்படின்னு சம காண்டாகிறா. இதுல கோலிக்ஸ் வேற உன்னால முடியும் சியா அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இவ கடுப்புலயே ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறா. எதுக்காக வர சொன்னீங்க அப்படி சொல்லி கேக்குறதுக்கு, அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படிங்கிறான். நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே நல்லதா இருக்கு, இதெல்லாம் வேண்டாங்கிறா. நாம ஒரு கிளையண்ட மீட் பண்ண போறோம், ஒரு அழகான ட்ரெஸ்ஸை போட்டு போனாதான் மதிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே மதிப்பா தான் இருக்கு, இதுவே போதுங்கிறா. அதெல்லாம் தெரியாது, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறான். சரி போட்டு தொலைறேன் அப்படின்னு இவ ட்ரெஸ் மாத்த போறா. ஹீரோ விட மாட்டுக்கான், இங்க இருந்த ட்ரெஸ் மாத்த அப்படிங்கிறான். இவளுக்கு செம ஷாக்கு, ஓவரா ஷாக் ஆகுத. என்னோட கேபின்ல எந்த கேமராவும் கிடையாது, சோ நீ இங்க இருந்தே ட்ரெஸ் மாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போய் நிக்கிறான். இவளுமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சிப்பு போட முடியாம நிக்கிறா. ஆனா ஹீரோ கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்கல, அவ அங்கிருந்து போறா. பட் ஹீரோ நோட் பண்ணிட்டான். நில்லு அப்படின்னு சொல்லி சிப்பு மாட்டி விட போக, உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிட்டு, இதெல்லாம் பண்றது தப்பு வேண்டாங்கிறா. அவனும் சிப்ப போட்டு விட்டுட்டு, எது எனக்கு மேரேஜ் ஆயிட்டா, யார் சொன்னா, இப்ப வரைக்கும் எனக்கு மேரேஜே ஆகலங்கிறான். இவளுக்கு இதை கேட்டோன்னு ஷாக்கு, ஏன்னா இப்ப வரைக்கும் இவனுக்கு மேரேஜ் ஆயிட்டு போலதான் நினைச்சிருப்பா. இப்போ மேரேஜ் ஆகலங்கவும் கொஞ்சம் ஷாக் ஆகுறா. சரி ஓகே, ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. நில்லு, இந்த டைய மட்டும் மாட்டி விட அப்படின்னு சொல்லும் போது அவளும் மாட்டி விடுறா. ரெண்டு பேரும் பழைய ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி ஹீரோனி இதே மாதிரி டைய மாட்டி விட்டுருப்பா. கிராஜுவேஷன் முடிச்ச பிறகு தினம் உனக்கு டைய மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. அந்த லவ் இப்ப ரெண்டு பேருக்குமே எட்டி பாக்குது, ஆனா வெளியே காமிச்சுக்கல. ஹீரோனியும் நான் என்னோட திங்ஸை பேக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவளுடைய கேபினுக்கு வந்துடா. இப்ப அவளுடைய ஃபேஸை கண்ணால பாத்துட்டு இருப்பாளா, பார்த்தா அவளுடைய செயினை காங்கல, எங்க போச்சு, மார்னிங் வரும்போது இருந்துச்சு, இப்ப எங்க போச்சு அப்படின்னு தேடிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து என்ன தேடுற அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு, எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு செயினை தொலைச்சிட்டேன், அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல, ஒரு முக்கியமான பர்சன் தந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, எந்த அளவுக்கு முக்கியம், இந்த வேர்ல்ட்லயே அவங்க மேலதான் ரொம்ப லவ் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு லைட்டா கஷ்டமா தான் இருக்கு. அது பையனா இல்ல பொண்ணா அப்படி சொல்லி கேக்குறான். அதுக்கு இவ பையன் சொன்னதுதான். பையனுக்கு மனசே உடைஞ்சு போயிருது, ரொம்ப டென்ஷன் ஆகுறான். சரி வா, லேட் ஆயிட்டு மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். அங்க கிளைண்ட்டை பார்த்தாச்சு போல. அப்போ ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசுறா. இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோட அம்மா ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருப்பாங்க இல்லையா ஹீரோக்கு, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணோட நேம் வந்து சூயி. சூயும் ஹீரோவும் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோனியும் பாக்குறா. அவளுக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கல. பட் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு யாருன்னா ஆல்ரெடி இவளுக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேருமே முன்னாடி மேரேஜ் பண்ணிருப்பாங்களோ அப்படிதான் நினைச்சிருப்பா.
அதனால தான் ஹீரோ கிட்ட உனக்கு மேரேஜ் ஆயிட்டுல அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அதுக்கு ஹீரோ எனக்கு மேரேஜ்லாம் ஆகலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்போது ஹீரோ என்கிட்ட போய் சொல்லியிருக்கா மேரேஜ் ஆகலைன்னு, உங்கள் 2 பேருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு அப்படி தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவள் அங்கேருந்து போயிடா. இங்கே ஹீரோ என்ன சொல்கிறானா, எங்கள் அம்மா நினைக்கலாம் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு, ஆனால் எனக்கு அதில் துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் பப்பட் மாதிரிலாம் இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, உன்னை சுத்தமாக எனக்கு பிடிக்காது, உன் மேலே எனக்கு லவ்வும் வராது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறான். அந்த பொண்ணா கண்டிப்பாக நான் உன்னை அடைஞ்சு காமிப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறேன், வெளியே சொல்லிக்கல. அப்போ ஹீரோனியே ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறா, எனக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை, நான் அப்படியே வீட்டுக்கு போறேன் அப்படின்னு மெசேஜ் பண்றா. இத பார்த்த ஹீரோக்கோ அந்த செயின் தொலைஞ்சு போனதால தான் இவளுக்கு உடம்பு சரியில்லாம வந்திருக்குமோ அப்படின்னு நேரா அவனோட ஆபீஸ்க்கு போறான். அங்க போய் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறான், கிடைக்க மாட்டுக்கு. ஒரு கடத்துல கிடைச்சிருது அந்த செயின், இது அவ்வளவு இம்பார்ட்டனா அப்படின்னு இவனுக்கு ஜெலஸ் வருது. உடனே டஸ்ட்பின்ல போட்டுறான். இதுக்கு ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஹீரோக்கும் அதை டஸ்ட்பின்ல போட்டு போக மனசு வரல போல, அதை எடுத்து வச்சுக்கிறான். இது அவ்வளவு இம்பார்ட்டனா அப்படின்னு அதை பார்த்துட்டே இருப்பான். அப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ ஹீரோ கண் முழிக்கும் போது ஹீரோனி இருந்திருக்க மாட்டா, அந்த பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அப்ப அந்த டைம்ல ஹீரோட அம்மா வந்திருப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோனி எங்க அப்படின்னு கால் பண்ணி பாக்குறான். பட் அவ எடுக்க மாட்டுக்கா. நீ கால் பண்றதுலாம் வேஸ்ட், அவ கண்டிப்பா எடுக்க மாட்டா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்ப நீங்க தான் அவகிட்ட என்னை விட்டு தள்ளி இருந்து சொன்னீங்களா, ஏமா இப்படி பண்ணீங்க? நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே நான் உங்களுடைய பப்பேட்டா இருக்க மாட்டேன்னு, பின்ன எதுக்குமா என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படி ஹீரோ கோப்பிடும் போது அவங்க அம்மா டக்குன்னு ஒரு அறைய போட்டுறாங்க. அறைய போட்டுட்டு நான் ஒன்னும் கட்டாயப்படுத்தி விலைக்கு போனலாம் சொல்லவே இல்லை, அவகிட்ட காசு காமிச்சேன், அவ டக்குன்னு பிரேக்கப் பண்றேன்னு ஒத்துக்கிட்டா, அதான் நானும் காசு கொடுத்துட்டேன், இதுல நான் ஒன்னும் பண்ண முடியாது அப்படியே அம்மா சொல்லும் போது ஹீரோவால ஏத்துக்கிட்டே முடியல. ஏன்டா உனக்கு புரிய மாட்டுக்கு, அவ காசுக்காக மட்டும் தான் உன்னை லவ் பண்ணிருக்கா. இந்த உலகத்துல ட்ரூ லவ் ஒண்ணு கிடையாது. நான் பல டைம் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறேன், ஆனா உனக்கு தான் புரிய மாட்டுக்கு. எல்லாரும் காசுக்காக மட்டும் தான் லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க அப்படியே அம்மா சொல்லும் போது ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா கொஞ்சம் வாயை மூடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவங்க உடனே ஹீரோக்கு 2 சாய்ஸ் கொடுக்காங்க. ஒன்னு சூய மேரேஜ் பண்ணணும், இன்னொன்னு நீ அப்பாவோட கம்பெனியை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே பிரஷர்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ அந்த செயினை ஹீரோனி கிட்டவே கொடுத்துறான். ஆனா என்ன சொல்லி கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா, கிளீன் பண்ணும் போது கிளீனிங் லேடி கண்டுபிடிச்சு தந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவன் கண்டுபிடிச்சான்னு சொல்லி கொடுக்கல, கிளீனிங் லேடி கண்டுபிடிச்சு தந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறான். அவளும் அதை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு இருப்பா. ஹீரோக்கு கொஞ்சம் ஜெலஸ் செட்டி பாக்குது. அது உன்னோட பாய் ஃப்ரெண்டா வாங்கி தந்தான் அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல என் அப்பா வாங்கி தந்தது அப்படின்னு சொன்னதும் பையனுக்கு அப்பதான் நிம்மதியே இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அப்படின்னா உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லையங்க, யார் சொன்னா எனக்கு இல்லைன்னு, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்குதுங்கிறா. இதை கேட்ட ஹீரோக்கு கொஞ்சம் கோவம் வருது. பட் இருந்தாலும் அவன் மேல அக்கறையும் இருக்குது. அவளுக்கு நேற்று உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அதுக்காக மெடிசன்லாம் கொடுக்குறான். இதை போட்டுக்கோ, இது நல்லா கேட்கும் அப்படி சொல்லி கொடுக்குறான். அவளும் போட்டுக்கிறா. அப்ப கேட்குறான், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட நீ எத்தனை டைம் இன்டிமேட்டா இருந்தான்னு. இதை கேட்ட ஹீரோனிக்கெல்லாம் பொறையே ஏற ஆரம்பிச்சுட்டு குடிச்ச தனியா அப்படியே வெளியே கக்கிறா. டே நீ லூஸா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறியா, கண்டபடியா கொஸ்டினா கேட்கறா அப்படின்னு ஹீரோனி திட்டினா கூட மறுபடியும் அதே கொஸ்டினை தான் கேட்கறான். நான் எத்தனை தடவை இருந்தா உனக்கு என்ன, நம்ம 2 பேருக்கும் ஆல்ரெடி பிரேக்கப் ஆகிட்டு, உன்கிட்ட சொல்லணும் அவசியமே கிடையாது, உன்னை விட என்னோட பாய் ஃப்ரெண்டு என்ன நல்லாவே பாத்துக்கிறான் அப்படின்னு பொய்யா சொல்றா. ஹீரோக்கெல்லாம் இதை கேட்டோன்னு சமக்கம் வருது. உண்மையை சொல்லு, நிஜமாவே உன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட நீ இன்டிமேட்டா இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவ எதுவும் சொல்லாம அமைதியே இருக்கவே. அதை பத்தி ஹீரோவோ, இப்ப சொல்ல போறிய இல்லையா, என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், நான் ஒரு பைத்தியக்காரனு, சோ இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லன்னு வச்சுக்கோவேன், நான் கிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு கிட்டாக்க வர. அதுக்கு அவ வேண்டான்னு விலக தான் செய்யறா. பட் ஹீரோ தான் விட மாட்டுக்கான். நிஜமாவே உனக்கு கிஸ் வேண்டாமா அப்படின்னு கேட்கறதுக்கு, நான் நாயை கூட கிஸ் பண்ணுவேன் தவிர உன்னெல்லாம் கிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறா. ஓ அப்படியா, அப்போ என்னோட நாயை மட்டும் திருட தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு, நீ என்ன பேசுறா எனக்கு சுத்தமா புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அதுக்கு ஹீரோ, சரி அதை விட்டு, நீ இப்போ வரைக்கும் எந்த பையனையும் லவ் பண்ணல, எனக்கு தெரியும் நீ என்ன மட்டும் தான் லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனிக்கலாம், அட கடவுளை இவங்கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. டே நீ நிஜமாவே பைத்தியமா இல்ல பைத்தியகார ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்துட்டியா, எனக்கு ஒன்னும் புரியல. நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், நம்ம 2 பேருக்கும் ஆல்ரெடி பிரேக்கப் ஆகிட்டு, ஸோ இப்போ நான் உன்னோட எக்ஸ் மட்டும் தான், எனக்கும் ஃபியூச்சர் இருக்கு, அதுல நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டும் ரொம்ப லவ் பண்ணுவோம், மேரேஜ் கூட பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ டக்குன்னு ஹக் பண்ணிட்டு, என்ன தானே மேரேஜ் பண்ணிக்கிடுவா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின்லாம் வெறி ஆயிட்டா. பாஸ் இப்படிலாம் பேசாதீங்க, உங்க ஒய்ஃப் காதுல மட்டும் விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், செமையா கோவப்படுவாங்க
அப்படின்னு சொல்லும்போது எது ஒய்ஃபா? இப்போ வரைக்கும் எனக்கு ஒய்ஃபே கிடையாது. 4 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட ஒய்ஃபு என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா அப்படி ஹீரோ ஃபீல் பண்ணி சொல்லவும் இவளுக்கு நல்லாவே புரியுது இவன் தன்னை தான் மென்ஷன் பண்ணி சொல்றான்னு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க அந்த டைம்ல நான்சி இருக்கா இல்லையா, அவ வாரா. அவ இவங்க 2 பேரும் க்ளோஸா நிக்கிறத பார்த்து செம ஷாக் ஆகுறா. ஹீரோவோ டோரை நாக் பண்ணிட்டு வர பழக்கமே கிடையாதா அப்படின்னு கேக்குறதுக்கு டோர் ஓப்பன்ல இருந்துச்சு அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடுத்தாங்க அப்படின்னு டாக்குமெண்ட் எல்லாம் ஹீரோ கிட்ட கொடுக்குறா. கொடுத்துட்டு ஹீரோனி கிட்ட உனக்கும் பாஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேக்குறதுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அப்படி ஹீரோ சொன்னதும் எது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் ஆல்ரெடி செத்து போயிட்டான்னு சொன்னாலே பின்ன எப்படி உயிரோட வர முடியும் அப்படின்னு இவ புலம்புறா. இங்க ஹீரோனிக்கெல்லாம் அள்ளி விட்டுது. அடி பாவி இவன் முன்னாடி வச்சா எல்லா உண்மையே சொல்வா அப்படின்னு டக்குன்னு வாயு பொத்திரா. பட் ஹீரோக்கு அதுல எல்லாமே விழுந்துட்டு அவன் டெரரா பாக்குறான். என்ன ஹீரோனி சொல்லி வச்சிருக்கிறா அப்படின்னு கேக்குறதுக்கு அது ஒன்றும் இல்லை பாஸ், இவ லைட்டா பைத்தியம், இவ சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே வந்துறாங்க. இந்த கம்பெனில நம்ம ஹீரோனிக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஒன்னு நான்சி, இன்னொன்னு இந்த பையன். இந்த பையனோட நேம் வந்து செங்கு. இப்ப செங்கு கேக்குறான் நிஜமாவே ஹீரோ தான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டானு. டே அமைதியா பேசுடா, யாருக்கு அதுலயும் விழுந்துடாம அப்படின்னு இவன் நெர்வஸ் ஆகுறா. நீ ரொம்ப லக்கியான பொண்ணு, ஹீரோலாம் உனக்கு பாய் ஃப்ரெண்டா கிடைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். அவர் செம ஹேண்ட்ஸம், குட் பாடி ஷேப் அப்படி இப்படின்னு ஹீரோவை வர்ணிச்சிட்டு இருக்க. இதை பார்த்து நான்சியோ வர்ணிச்சதெல்லாம் போதும், ஃபர்ஸ்ட் வாயில வடியில சொல்லத்தோட அப்படின்னு கிண்டல் பண்ணி விட்டுறா. இப்படி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ரொம்ப ஜாலியா காமெடியா பேசிட்டு இருப்பாங்க. கட் பண்ணா மறுநாள் ஹீரோ இருக்கான் இல்லையா, நேர ஹீரோனை தான் பார்க்க வந்திருப்பான். அப்ப அவ பிளேஸ்ல அவ இல்லாத பார்த்துட்டு எங்க போனா அப்படி சொல்லி கேக்குறான். அதுக்கு செங் தான் ஆன்சர் பண்றான். சியாவோட டாக்குக்கு உடம்பு சரியில்லை அதனால லீவ் எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னதும் ஹீரோ ஷாக் ஆகுறான். இங்க நான்சி பாக்குறான் இந்த பக்கி உண்மையை உழையிட்டானே அப்படின்னு காலில் பசமா மிதிச்சு விட்டுறா. இல்ல பாஸ் அப்பெல்லாம் கிடையாது, சியாக்கு உடம்பு சரியில்லை அதான் லீவ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது லூசு பக்கி என்னடா சொல்ற அப்படின்னு மறுபடியுமே வசமா காலில் மிதிச்சு விட்டுறா. அவன் கீழேயே விழுந்துறான். பாஸ் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, இப்போ எனக்கு மட்டும் தான் உடம்பு சரியில்லை, நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க முடியாம நடந்து போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனி ஒரு பையன் கூட பேசிட்டு வரா. நாய்க்கு தான் உடம்பு சரியில்லாம இருக்கு போல டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு வராங்க. இத ஹீரோ பாக்குறான். அவன் ஹீரோனிய பாக்குறதுக்காக தான் வந்திருப்பான். பட் இப்போ ஒரு பையன் கூட பேசிட்டு போற இல்லையா, அதை பார்த்துட்டு செம ஜெலஸ் ஆகுறான். என்னோட செரியும் திருடிக்கிட்டா, வேற ஒரு பாய் ஃப்ரெண்டும் பிடிச்சுக்கிட்டா, வெயிட் பண்ணு வாரேன் அப்படின்னு செம கொலைவரியில போறான். இந்த நாய்க்குட்டி நேம் தான் செரி. இப்போ நம்ம ஹீரோனியும் அந்த பையனுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்குறா. அதுவும் அண்ணான்னு சொல்லி தான் கொடுக்குறா. ஆக்சுவலி இந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனியோட கசின். ஆனா அது ஹீரோக்கு தெரியாது இல்லையா, அவன் ஜெலஸ்லயே போயிட்டான். இப்போ இந்த டைம்ல டோரை நாக் பண்ற சவுண்ட் கேக்குது. யார்டான்னு பார்த்தா போலீஸ் ஆபீசர் தான் வந்திருக்காங்க. டாக்கா ஆட்டை போட்டதால உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. விசாரிச்சுட்டு இருக்காங்க. 4 வருஷமா இந்த டாக்கை நீங்க தான் வளர்த்துருக்கீங்கன்னு சொல்றீங்க, உங்ககிட்ட டாக்கோட லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறதுக்கு இவகிட்ட இல்ல போல, அதனால அமைதியா இருக்க, என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஹீரோ வந்து லைசன்ஸை காமிக்கிறான். அவனோட செரி கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கான். அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணியாடா அப்படின்னு. இதை ஹீரோனியும் பாக்குறா. தன்னை விட்டு செரி போகுதே அப்படின்னு அவளுக்கு லைட்டா கவலையா இருக்குது. அண்ணாவோ கவலைப்படாத, வேற ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஜெலஸ் ஆகுது. ஹீரோவோ இப்பதான் என் டாக் கிடைச்சிட்டே, அதனால இவங்க எந்த காம்பன்சேஷனும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஹீரோனி கடுப்புலயே அங்கிருந்து போறா. நில்லு, எதுக்கு நிக்கணும், அதான் உன்னோட செரியா உன்கிட்டவே ஒப்படைச்சாச்சே, பின்ன எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு கேக்குறதுக்கு என்னோட செரியை தந்தாச்சு, ஆனா என்னோட செரிக்கு டக்குன்னு என்னோட வீடு செட் ஆகுமா தெரியல, அதனால செரி யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, பொம்மை பெட்ஷீட்டு அப்படின்னு எல்லா திங்ஸும் தா அப்படின்னு கேக்குறான். சரி ஓகே கொரியர்ல அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இப்பவுமே போய் எடுப்போம் அப்படின்னு டக்குன்னு இழுத்துட்டு போயிடான். இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு. பட் ஹீரோனே கார்ல இருந்து இறங்கவே விட மாட்டுக்கான். சரி தொலைஞ்சு போயிட்டு நான் எவ்வளவு வருத்தப்பட்டு தெரியுமா, ஆனா நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறா, என்னோட செரியை ஆட்டையை போட்டு போயிருக்கா, அதான் இப்ப ரிட்டன் தந்துட்டேனே, பின்ன என்னதான் வேணும் அப்படின்னு கேக்குறதுக்கு அவன் டக்குன்னு இழுத்து பிடிச்சு கிஸ் பண்ணிடான். இவ டக்குன்னு அரைஞ்சிரா. பட் இருந்தாலும் ஹீரோ அடங்க மாட்டுக்கான். அவ கைய ரொமான்டிக்கா பிடிக்க ஆரம்பிக்கிறான். அவளுக்கா சமக்கம் வருது. உடனே கையை தட்டி விட்டுட்டு என்ன பாரு, இந்த மாதிரி வேலையை வச்சுக்கிறாத, அண்ட் செரியோட எல்லா திங்ஸும் நான் தந்துட்டேன், இனிமே என் வீட்டுக்கு வர வேலையும் வச்சுக்கிறாத, என்ன டிஸ்டர்ப் பண்ற வேலையும் வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சியா நீ முன்னே விட ரொம்பவே மாறிட்டா, ரூடா பஜாரி போனா நடந்துக்கிறா அப்படி ஹீரோ சொல்லும் போது எது நானாடா அப்படின்னு ஹீரோனி
கோவப்படுறா. அப்போ அந்த சமயத்தில் அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. மெங்குன்னு ஒரு ஆள்கிட்ட இருந்து தான் வருது. அது நம்ம ஹீரோனியோட அண்ணா தான். பட் ஹீரோக்கு தெரியாது இல்லையா, இது என்ன உன்னுடைய நியூ பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டுக்கான். நீ அவளுக்கா இவனை லைக் பண்ணல போல, முன்னாடி என்ன லவ் பண்ணும்போது பேபின்னு சேவ் பண்ணி வச்சிருந்தா, இப்போ இவனை ஃபுல் நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கா. அப்போ உனக்கு அவனை பிடிக்காதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், ஃபர்ஸ்ட் என் போனை தான் அப்படின்னு இவ வாங்க ட்ரை பண்றா. பட் அவன் கொடுக்கவே மாட்டுக்கான். ஸோ அப்படி வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க உள்ள மெடிசனை நம்ம ஹீரோனை தட்டி விட்டுறா. அது கீழே விழுந்துருது. ஸோ அதுல இருந்து ஒரு மெடிசன் டப்பா மட்டும் ஹீரோ பாத்திரக்கூடாது அப்படின்னு ஒளிச்சு வச்சுக்கிறா. மற்ற மெடிசனை ஹீரோ பார்த்துட்டு உனக்கு இன்னும் உடம்பு சரியாகலையா சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவ அமைதியா நிக்கிறா. எதுக்கு அமைதியா நிக்கிறா, இப்ப சொல்ல போறியே இல்லையா, இல்லைன்னா கிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு கிட்டக்க வர, டே போடா, நான் ஹெல்த்தியா இருக்கணும் இல்லையோ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அவ என்ன நல்லாவே பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா, உன்னை பத்தி அவனுக்கு எல்லாமே தெரியுமா, உனக்கு எது அலர்ஜி, என்ன பிடிக்கும் அப்படின்னு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல அவசியம் கிடையாது, நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படி ஹிரணி சொல்லும்போது, எனக்கு தெரியும் சியா, நீ அவனை லைக் பண்ணல, என்ன மட்டும் தானே லைக் பண்றா, உண்மை தானே அப்படின்னு இவன் ரொமான்டிக்கா கேட்க, இவ அப்படியே ஒரு முறைப்பா பாருங்க. அடுத்த செகண்டே வெளியே துரத்தி விட்டு கதவை சாத்திரா. இருந்தாலும் உன் அம்மாக்கு இவ்வளவு கொழுப்பு ஆகாதுடா, நம்மளே வேண்டான்னு சொல்றா அப்படின்னு இவன் செரிக்கிட்ட புலம்பிட்டு இருப்பான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோனிக்கு உடம்பு சரியில்லை போல. அண்ணாதான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூப்பிட்டு போய் வீட்டுல கொண்டு ட்ராப் பண்றாங்க. அப்ப அதுல டிப்ரெஷன் டேப்லெட் இருக்கிறத பாக்குறாங்க. ஹீரோனிக்கிட்ட இப்பெல்லாம் ரொம்ப டவுனா இருக்கிறா, எல்லாமே ஹீரோ அகைன் வந்துட்டான்ல அதுக்காகவா அப்படி சொல்லி கேட்குறாரு. இல்லைண்ணா, நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படி சொல்லி சமாளிக்கிறா. எனக்கு தெரியாதம்மா உன்னை பற்றி, அங்கிள் இறந்த பிறகு நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கிற மாதிரி வெளியே ஆக்ட் பண்ணுவா, ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ கவலை, டிப்ரெஷன், கூடவே பிரேக்கப்பும் ஆகிட்டா. ஸோ அதனால நீ இன்னுமே டிப்ரெஷன் ஆகிட்டா. அதுக்காக டேப்லெட்டுமே நீ எடுத்துகிட்டு இருந்திருக்கிறா, ஆனால் எங்ககிட்ட மறைச்சிருக்கிறா. ஸோ இந்த விஷயத்த அண்ணி எப்படியோ கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லிட்டாங்க, அதனால தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இல்லைன்னா கடைசி வரைக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா அதெல்லாம் முன்னாடினா, இப்போ நான் ஓகேவா தான் இருக்கேன், என்னை பற்றி ஒரி பண்ணிக்கிறாதுங்க அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படிமா ஒரி பண்ணாமல் இருக்க முடியும், நம்மளும் ஒரே ஃபேமிலி, அது மட்டும் மறந்துடாத, இந்த உலகத்தில் உன்னை லவ் பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க, ஸோ எதை பற்றி ஃபீல் பண்ணாத அப்படின்னு அண்ணா ரொம்ப ஆறுதலாக பேசிட்டு இருப்பாங்க. ஆமாண்ணா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் என்னால் தான் என் அப்பாவை கேர் பண்ண முடியாமல் போயிட்டு, ஹீரோட அம்மா ஆஃபர் கொடுக்கும் போதே அந்த காசை வாங்கியிருக்கணும், அந்த காசை வாங்கி என் அப்பாவோட சர்ஜரிக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கணும், ஆனால் அதை வாங்காமல் விட்டுட்டேன். கடைசியில் என்னாச்சு, என் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, ஹீரோவையும் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறா. அப்போ அவளுக்கு ஒரு மாதிரியாக வருது. அந்த டேப்லெட்டை போட்ட உடனே தான் கொஞ்சம் நார்மல் ஆகுறா. அப்போ அண்ணாவும் சமாதானப்படுத்துகிறாங்க, என்ன பாருமா, அங்கிள் இறந்ததுக்கு நீ காரணமே கிடையாது, அவருக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர் இருந்துச்சு, அதான் இறந்து போயிட்டாங்க. டாக்டர் ஆல்ரெடி சொன்னாங்க இல்லையா, சர்ஜரி பண்ணனாலும் அவர் இறந்து போயிடுவாருன்னு, அதுதான் நடந்திருக்கு, உன் மேலே எந்த தப்பும் கிடையாது, நீ உன்னையே ப்ளேம் பண்ணிக்கிடாத அப்படின்னு அண்ணா ஹீரோனிக்கு ரொம்ப ஆறுதலாக பேசுவாங்க. அப்போ அவங்களுடைய ஒய்ஃபை கால் பண்ணுறாங்க, நீ அங்கேயே நில்லு, கொஞ்சம் காய்கறிலாம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட, அண்ணியை பிக்கப் பண்ணிட்டு வரேன், நீ பத்திரமா எதை நினைச்சும் ஓவர் திங்க் பண்ணாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிறாரு. தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. இவங்க தான் இவங்களுடைய ஒய்ஃபு, இவங்க ரொம்ப நல்லவங்க தான். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோனியை நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்படி இவங்க ஜோடியா பேசிட்டு வரத அங்க வந்து ஹீரோ பாத்துறான். அவனுக்கா செம காண்டாகுது. இவங்க வேற கையும் பிடிச்சிருக்காங்களா, அதை பத்தி இன்னுமே காண்டாகுறான். அப்போ ஹீரோனி சீட் பண்றியா அப்படின்னு அண்ணா போட்டு செமையா அடிக்கிறான். அண்ணாக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல, டே எதுக்கிட்ட அடிக்கிறா அப்படிதான் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. வெளியே என்னடா சவுண்ட் அப்படின்னு ஹீரோனியை வந்து பாக்குறா. பார்த்தா அண்ணா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். டே சண்டை போடுறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுட்டா அப்படின்னு சொல்ல, இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, ஹீரோனி உன்னே சீட் பண்ணியிருக்கிறான், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு மறுபடியும் அடிக்க போக, அவங்க என் அண்ணாங்கிறா. எது அண்ணாவா அப்படின்னு இவனுக்கு சமஷாக்கு. ஐயோ அண்ணா ரொம்ப வலிக்குதா, சாரி அப்படின்னு அந்த பையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அண்ணா கிட்டையும் அண்ணிக்கிட்டையும் சாரி கேட்கிறான். இப்ப சாரிலாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோனி கிட்ட பேச போக அவ நல்லா திட்ட ஆரம்பிக்கிறா. கடந்த 4 வருஷமா என் முன்னாடி வரல, பின்ன எதுக்கு இப்போ முன்னாடி வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கா, அகைன் என்ன ஈஸியா முட்டாளாக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ, நான் ஒன்றும் பிரேக்கப் பண்ணல, நீ தான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனா, பிரேக்கப் பண்ணிட்டு நீ போயிட்டா, என்னோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டா, கடந்த 4 வருஷத்துல நீ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது, நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், பட் கண்டுபிடிக்க முடியல அப்படி ஹீரோ ஃபீல் பண்ணி சொல்லும் போது, ஆமா நான் தான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனேன், எதுக்குன்னு தெரியுமா, நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன், ஏன்னா நம்ம ரெண்டு பேருடைய உலகமும் வேற அப்படின்னு சொன்னவ
ஹீரோ நான் உன்னை ரொம்பவே ஹேட் பண்றேன், ஸோ ப்ளீஸ் அகைன் என்ன தொந்தரவு பண்ற வேலையை வச்சுக்கிறத அப்படின்னு சொல்லிடுறா. இவனுக்கு இதை கேட்டோன்னு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சியா அப்படின்னு கையை பிடிக்க வர அவ டச் பண்ணாத அப்படி சொல்லிடுறா. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறான். நீங்க ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போங்க ப்ரோ அப்படின்னு அண்ணா சொன்ன உடனே ஹீரோவும் அங்கேருந்து ஃபீல் பண்ணிட்டு போயிடான். இப்போ ஹீரோவை அனுப்பி விட்டுட்டு ஹீரோனி கிட்ட நீ தான் அவனை லவ் பண்றாளா, அதை அவன்கிட்ட டைரக்டாவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அண்ணா கேட்கும்போது அதெல்லாம் முன்னாடி அண்ணா, இப்போ கிடையவே கிடையாது, நான் அவனை லவ் பண்ணல அப்படின்னு சொல்றா. வாய் தான் போய் சொல்லுது, ஆனா கண்ணில் அவ்வளோ லவ் இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோனிக்கு உடம்புலாம் சரியாயிட்டு போல கம்பெனிக்கு ஒர்க்குக்கு தான் வந்திருக்கிறா. நான்சி சொல்றா, எப்படியோ நீ வந்துட்டப்பா, எனக்கு ரொம்பவே போர் அடிச்சு தெரியுமா அப்படின்னு பேசிட்டு வரா. அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு ஒரு பொண்ணு கம்பெனிக்கு வந்தா, நேர ஹீரோட கேபினுக்கு தான் போயிருக்கா. ஒருவேளை அது ஹீரோட ஒய்ஃபா இருப்பாங்களோ, உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னதான் ஹீரோவை பிடிக்காது, வெறுத்துட்டேன், மறந்துட்டேன் அப்படி சொன்னா கூட அவளுக்கு ஹீரோ மேல இருக்கிற லவ் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதான் ஃப்ரெண்டு ஹீரோ பத்தி சொன்னதும் இவளுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ அப்படியே இந்த சைடு தான் காட்டுறாங்க. இவ ஹீரோ வந்ததும் ஹீரோவை ஹக் பண்ண போக்க அடி போடி பிசஸ் அப்படின்னு ஹீரோ நவுன்றான். இப்படி கிறுக்குத்தனமா பண்ற வேலையை வச்சுக்கிறாத, ஃபர்ஸ்ட் என் ஆஃபீஸ் விட்டு போ அப்படிங்கிறான். பட் அவ போக மாட்டுக்கா. எதுக்கு ஹீரோ என்னை ஏத்துக்கிட மாட்டுக்கா, எல்லாமே அந்த பொண்ணால தானே அப்படின்னு ஹீரோனை போட்டு ரொம்ப கேவலமாவே திட்ட ஆரம்பிக்கிறா. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கெல்லாம் செம டென்ஷன் ஆயிட்டு. பொதுவாகவே நான் எந்த பொண்ணையும் அடிக்க மாட்டேன், ஆனா அகைன் இன்னொரு வார்த்தை ஹீரோனை பத்தி சொன்னா அவ்வளவுதான், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படி மிரட்ட. அதுக்கு அவ வாயை வச்சுட்டு கம்முனி இருக்காம, ஹீரோ உனக்கு ஏன் புரிய மாட்டுக்கு, அவ உனக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிறா. தகுதியை பத்திலாம் நீ பேசாத, அவ என்னை விட்டு வேலைக்கு போனாலும் சரி, என்னை வெறுத்தாலும் சரி, என் மனசுல அவளுக்கு மட்டும் தான் இடம் உண்டு, வேற பொண்ணுக்கெல்லாம் இடமே கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போ, இப்போ இங்கேருந்து போலன்னு வச்சுக்கோவேன், உன் மேல ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அவளும் கடுப்புலயே அங்கேருந்து கிளம்புறா. அப்போ கரெக்டாக ஹீரோனியும் வந்துடா. இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத பார்த்துட்டு சரி நான் அப்புறம் வரேன் அப்படின்னு கிளம்புறா. ஒன்றும் தேவையில்லை, உள்ள வா அப்படின்னு ஹீரோ கூப்பிட்றான். இந்த சியாக்காக தான் நீ இந்த சின்ன கம்பெனில வந்து ஒர்க் பண்றியா, ஆன்டி கிட்ட இதை பத்தி சொல்றேன் பாரு அப்படின்னு இவ கத்திட்டு இருக்க. என்ன பாருங்க, எங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி பிரேக்கப் ஆகிட்டு, சோ இதுல என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படி ஹீரோனி சொல்லும் போது என்கிட்டவே எதிர்த்து பேசுறேன் அப்படின்னு இவா ஹீரோனி அடிக்க போறா. கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிடான். கம்முன்னு இந்த இடத்த விட்டு போயிரு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மிரட்டும் போது சியா வெயிட் பண்ணு, அப்புறம் ஒன்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கடுப்புலே போயிடா. சியா அவ கிடக்கா நிறைய டிராமாஸ்லாம் பாப்பா போல, வெயிட் பண்ணு சொல்லிட்டு போறா அப்படின்னு ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு ஹீரோனி கிட்ட வந்து இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறேன், அதுக்கு ஏதாவது ரிவார்ட் தந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல. டே உனக்கு வெக்கமாவே இருக்காதா, நேத்து அப்படி திட்டினே இல்லையா? ஆமா, ஆனா அது நேத்து, தூங்கி முழிச்ச பிறகு நேத்து நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டேன், இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா தொடங்க போறேன் அப்படிங்கிறான். இவளுக்குலாம் என்ன சொல்லனே தெரியல, ஏதாட்டும் சொன்னா அதுக்கும் ஒரு ஆன்சர் வச்சிருக்கானே அப்படின்னு. சரி ஃபர்ஸ்ட் இதுல சைன் போட்டு தொலை அப்படின்னு டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறா. அவனை கேட்குறான், நீ இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா, டின்னர் சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்க இல்லைங்கிறா. அப்போ நாளைக்கு அதுவும் பிஸிங்கிறா. அப்போ நீ எப்பதான் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஃப்ரீ டைமே கிடையாது, எப்போதும் பிஸி தான், அண்ட் உனக்கே புரிய மாட்டேங்குது ஹீரோ, எக்ஸ்னா செத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்ல வாய் முடு அப்பெல்லாம் சொல்லாத, நான் உன்னை சாகலாம் விட மாட்டேன் அப்படிங்கிறான். டே எரும மாடு, நான் உன்னை பத்தி சொன்னேன்டா, இனிமையாட்டும் என்ன தொந்தரவு பண்ணாம இரு ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன், என் பின்னாடி வந்துடாத அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுங்கிறான். சரி ஓகேப்பா, நானே உன்னை அவாய்ட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எங்க போறா, அகைன் என்ன தனியை விட்டு போலான்னு பாக்குறியா அப்படின்னு ஹீரோனே விட மாட்டுக்கான், பிடிச்சு வச்சுக்கிறான். நான் எங்க போனா உனக்கு என்ன, உனக்கு தான் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிட்டே, ஸோ உங்க ரெண்டு பேருக்கு இடையில மூணாவதா ஒருத்தியா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஏ நீ இப்ப ஜெலஸ் தானே ஆகுனா, இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. என்ன பாரு, எனக்கு மேரேஜ் ஒன்றும் ஆகவே இல்லை, அந்த சூய்க்கும் எனக்கும் இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, ஸோ நீ ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி ரெண்டு பேருமே ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, கிராஜுவேஷன் முடிச்ச பிறகு ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஹீரோனி பிரேக் பண்ணிட்டாலாமா. நீ அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டாலாம், நீ மோசக்காரி, செரியை மட்டும் தூக்கிட்டு போயிட்டா, என்ன அப்படியே தனித்தனியா விட்டுட்டு போயிட்டா, அதான் செரியை திரும்ப தந்துட்டேனே. ஆமா தந்துட்டா, இப்ப செரி என் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் அதுக்கு நல்ல சாப்பாடுலாம் சமைச்சு போடுவேன், முன்னாடி உன் சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு அதோட நாக்கே செத்து போயிட்டு இப்பதான் நல்ல சாப்பாடு சாப்பிடுது அப்படின்னு சொல்ல, ஏ நான் நல்லா சமைப்பேன், கிளி
சிரிச்சா. முன்னாடி நீ எனக்கு ஆசையே சமைச்சு தருவா, நானும் சாப்பிட்டுருவேன், அதுக்கப்புறம் வயிறு வலிக்கும், கடைசியில ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நிலைமை தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா நீ அந்த சாப்பாடை சாப்பிடாம குப்பையிலேயே போட்டிருக்கலாமே, அது எப்படி என்னால போட முடியும், நீ ஆசையா எனக்காக பண்ணது அதை போய் எப்படி குப்பையில போட மனசு வரும் அப்படின்னு இவன் லவ் ஃபீலிங்கோட பேச அவளுக்கு டச்சிங் ஆயிருது. அப்படியே ரெண்டு பேருமே ஒரு லவ் ஃபீலிங்கோட பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒரு ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டாங்களாமா. அதனால கரோக்கிக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹிரணி மட்டும் நான் வரலங்கிறா. உடனே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ண சரி வாரேன் அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகே அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ வந்துடுறான். எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம், அதான் என்ஜாய் பண்ண கரோக்கிக்கு போறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ பாக்குறான். நான் சாப்பிட கூப்பிடும் போது மட்டும் டைம் இல்ல பிஸின்னு சொல்லிட்டா, இப்போ கொலிஸ் கூட எல்லாம் போறா அப்படின்னு நானும் வரேன் அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னே ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே செம ஷாக்கு. ஏன்னா பாசி கூட வர போறாங்க இல்லையா, அதனால இப்போ வர பேசுக்க வந்தாச்சு. ஆனா எல்லாருமே ரொம்ப அமைதியா எதுவும் பேசாம ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பாசி கூட இருக்காங்க. ஸோ அதனால எல்லாரும் அமைதியா பார்த்துட்டு இருக்க ஹீரோ கேட்குறான் எதுக்கு அமைதியா இருக்கீங்க, கரோக்கிக்கு வந்திருக்கீங்க, பாட்டு படிங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ இருக்கிறதால எல்லாருமே கொஞ்சம் தயங்குறாங்க. அதனால ட்ரூவா டேர் கேம் பிளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கேமை பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கரெக்டா ஹீரோக்கு நேரம் நிக்குது. ஹீரோ ட்ரூ சொல்றேன் அப்படிங்கிறான். உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஜென்டலா இருக்கணும், அழகா இருக்கணும், கொஞ்சம் கோவம், அதிக பாசம், அப்படியே அசிஸ்டன்சியா மாறி அப்படின்னு சொல்லுவானா. ஹீரோனிலாம் முறைக்கிறா. இந்த சைல்டிஷ் புத்தி மட்டும் இப்போ வரைக்கும் போகவே இல்லைல்ல அப்படின்னு முறைச்சு பார்த்துட்டு இருப்பா. தென் அடுத்த ரவுண்டுமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோனிக்கு நேராக தான் நிக்குது. அவளும் ட்ரூவே சொல்றேன் அப்படிங்கிறா. சரி உங்களுக்கு எத்தனை எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஒண்ணுதாங்கிறா. அப்போ நான் மட்டும் தானா, கடந்த 4 வருஷத்துல அவ யாருமே டேட் பண்ணலையா அப்படின்னு இவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி இன்னொரு கொஸ்டினும் கேட்டுரும், எதுக்காக உங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ ஆர்வமா பார்த்துட்டு இருக்கான் இவன் என்னதான் சொல்ல போறா அப்படின்னு. ஹீரோனி சொல்றா அது அவருக்கு ஒரு முக்கியமான, அதாவது பசங்களுக்கு ஒரு முக்கியமான கேபபிள் இருக்கும், அந்த கேபபிள் அவருக்கு இல்லவே இல்லப்பா, அதான் பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லிடுறா. எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோக்கா இங்க வெறி ஆகுது, எனக்கு அடி இல்லை அப்படின்னு ஹீரோ முறைச்சு பார்த்துட்டு இருக்க. அப்போ அடுத்த ரவுண்டுமே ஸ்டார்ட் ஆகிட்டு அது ஒரு பையனுக்கு நேராக நிற்குது. அவனும் ட்ரூவே சொல்றேன் அப்படிங்கிறான். சரி நீ ஏதாவது பொண்ணை லைக் பண்றியா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆக்சுவலி இவனுக்கு ஹீரோனி மேல ஒரு கண்ணு. ஆமா சியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த இடத்துல வச்சு ப்ரொபோஸ் பண்ண போறான். இதை பார்த்துட்டு ஹீரோ சும்மா இருப்பானா என்ன, உடனே கரண்ட் போய் ஆஃப் பண்ணிடுறான். என் முன்னாடி வச்சு என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரொபோஸ் பண்ண விட்டுருவேனா அப்படின்னு வில்லத்தனமா ஒரு லுக்கை விட்டுட்டு இருப்பான். கரண்ட் போனதால எல்லாருமே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த பையனும் ஹீரோனி கிட்ட வந்து நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை பத்தி ஹீரோவோ ஒன்றும் தேவையில்லை, அசிஸ்டன்ட் சியாக்கு வேலை இருக்கு, வேலை முடிஞ்ச பிறகு நானே ட்ராப் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனும் அமைதியாக கிளம்பிடான். ஹீரோனியும் நானும் உன் கூட வர மாட்டேனே, நானே தனியா போய்க்கிடுவேன் அப்படின்னு சொல்றா. இப்ப மட்டும் நீ வரலன்னு வச்சுக்கவேன், உன்னை அப்படியே அலைக்க தூக்கிடுவேன்னு சொல்ல இவன் பண்ணாலும் பண்ணிடுவான் அப்படின்னு இவ டக்குன்னு காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறா. ஹீரோ கேட்குறான் இந்த 4 வருஷத்துல என்ன மிஸ் பண்ணியான்னு. அதுக்கு அவ இல்லைங்கிறா. பொய் சொல்லாத, நிஜமாதான் சொல்றேன், நான் உன்னை மிஸ் பண்ணவே இல்லை, நீ ஓவர் திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், தினம் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு அகை நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கு சூயி கால் பண்றா. இதை ஹீரோனியும் பாத்துறா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்ப இன்னுமே அவ கூட ரிலேஷன்ல தான் இருக்கான் போல, நம்ம கிட்ட சும்மா விளையாடுறான் போல அப்படின்னு நினைக்கிறா. இங்க ஹீரோ போன் எடுத்துலாம் பேசவே இல்லை, கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டு அகைன் கிஸ் பண்ண வருவானா. ஒண்ணு வேண்டாம், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், வீட்டுல டிராப் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறா, கஷ்டப்படுறா. பிரேக்கப் பண்ணது பிரேக்கப் பண்ணதாவே இருக்கட்டும், இல்லைன்னா நான் தான் கடைசியில ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறா. மறுநாள் ஹீரோனிக்கு இந்த பையன் இருக்கான் இல்லையா, ஸ்ட்ராபெரி கேக் கொடுக்குறான். ஹீரோனி வேண்டாம் தான் சொல்றா. ஆனா அந்த பையன் வாங்கிக்கோன்னு சொல்லவும் இவளும் வாங்கி வச்சுக்கிறா. இதை ஹீரோவும் பாக்குறான். மத்தவங்க கிட்ட மட்டும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவா. ஆனா என்ன பார்த்தா மட்டும் அந்த சிரிப்பு எங்க போனே தெரியல. மூஞ்ச உருன்னு வச்சுக்கிறது இல்லைன்னா ரூடா பேசுறது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த கேக்க அவளை சாப்பிட விட்டுறக்கூடாது அப்படின்னு அவளுக்கு கால் பண்ணி ஒரே வேலையா கொடுக்குறான். இந்த காஃபி அரிட்டு ஹீட் பண்ணிட்டு வா, அப்புறம் என் செடியோட இலை மஞ்சள் கலரா மாறிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவளுக்கு செம கடுப்பாகுது. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம்
ஃபோன் பண்ணி கேபினுக்கு கூப்பிட்றானே அப்படின்னு. அப்போ நான்சி சொல்றா, ஒருவேளை பாஸ்க்கு ஜெலஸ் வந்திருக்குமோ இந்த ஸ்ட்ராபெரி கேக்கை பார்த்து. அப்படின்னா நான் கண்டிப்பா இந்த கேக்கை சாப்பிடுவேன் அப்படின்னு இவ சாப்பிட போறாளாம். அப்போ பார்த்து கரெக்டா ஹீரோ கால் பண்ணி கேபினுக்கு கூப்பிட்றான். இவளுக்குலாம் வருது பாருங்க கோபம். அப்படியே அந்த கோபத்துல போய் உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை, இந்த ஃபைலை செக் பண்ணிடு, அப்புறம் கம்பெனியோட ரூல்ஸை சொல்றேன், கொலிக்ஸ் யாராவது எக்ஸ்பென்ஸான கிஃப்ட் தந்தாங்கன்னா வாங்கக்கூடாது, ஸோ அந்த கேக்கை தூர போட்டுரு அப்படிங்கிறான். அது ஒன்றும் எக்ஸ்பென்ஸான கிஃப்ட் கிடையாது, இங்க யார் பாஸ், நான் தானே பாஸ், ஸோ நான் சொல்றது மட்டும் தான் நீ கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அசிஸ்டன்ட் நிறைய ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஹீரோ தான் ஹீரோனிக்காக வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான் போல. அவளுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்குமா, உனக்கு தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது, பாஸ் ரூல்ஸை மறந்துட்டீங்களா, எக்ஸ்பென்ஸான கிஃப்டை வாங்கக்கூடாது, ஸோ எனக்கெல்லாம் வேண்டாப்பா அப்படிங்கிறா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அசிஸ்டண்ட் வந்து, இந்த மாதிரி நம்மளுடைய இன்னொரு கம்பெனி இருக்கு இல்லையா, அங்க கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா அப்போ டக்குன்னு ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட, நான் ட்ரிப்புக்கு போயிட்டு வர வரைக்கும் செடிய கொஞ்சம் பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் உங்களுடைய அசிஸ்டன்ட் மட்டும் தான், உங்க வீட்டு வேலைக்காரி கிடையாது, ஸோ முடியாதுங்கிறா. என்ன பேசுறா, சரி ஷை டைப்னு உனக்கு தெரியும் இல்லையா, யார் கூடயும் மிங்கிள் ஆகாது, அதுக்கு உன்னதான் நல்லா தெரியும், ஸோ கொஞ்சம் பாத்துக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அவளும் ஓகேங்கிறா. அட்ரஸ் அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது, முன்னாடி உள்ள அட்ரஸ் தான், சேஞ்ச் பண்ணவே இல்லை, பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்ல இவளுக்குலாம் டச்சிங் ஆகிடுது. அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போயிடா. அங்க போய் பார்த்தா எதுவுமே மாறல, 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ, அதாவது இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ வீடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ், பொம்மை அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ஹாப்பியான மூமெண்ட் எல்லாம் ஞாபகம் வருது. ஹீரோ கூட டால் மிஷினுக்குலாம் போயிருப்பா, அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருது. இவன் எதுக்கு இன்னுமே இந்த பொருளை தூக்கி போடாமல் வச்சிருக்கானம்மா அப்படிதான் மனசுக்குள்ள நினைக்கிறா. அதுக்கப்புறம் சரியா வாக்கிங் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு இப்போ வாக்கிங் தான் கூப்பிட்டு போயிட்டு இருப்பாளாம். அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த சூயம் வந்து நம்ம ஹீரோனிக்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறா. அகன் ஹீரோவை செரிஸ் பண்ண வந்துட்டியா, நீ எப்படி செரிஸ் பண்ணாலும் ஹீரோ உன்னை மேரேஜே பண்ண மாட்டாரு, என்ன மட்டும் தான் மேரேஜ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நல்லாவே திட்ட ஆரம்பிக்கிறா. அப்போதான் ஹீரோனிக்கு ஒரு விஷயம் கிளியராகவே புரியுது, ஹீரோ இன்னும் இவளை மேரேஜே பண்ணலன்னு. மேரேஜ் பண்ணலன்னா என்ன, எங்களுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிட்டு அப்படின்னு இவ ஹீரோனி வெறுப்பத்தை பார்க்குறா. நம்ம ஹீரோனிக்கு கஷ்டமாக தான் இருக்கு, பட் வெளியே காட்டிக்கல. உடனே இவன் என்ன பண்றான்னா ஹீரோனியோட அப்பா பத்தி ரொம்ப கேவலமா மட்டமா பேச ஆரம்பிக்கிறா. அப்பாவை கேவலமா பேசினதான் ஹீரோனிக்கெல்லாம் செமைய கோவம் வந்துட்டு அவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டா. என்னையும் அடிச்சிட்டால, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு இவ இன்னுமே ஹீரோனிய மட்டமா பேசுறா. பேசிட்டு அங்க செடி நிக்கிறத பாக்குறா. பார்த்துட்டு இதை அகன் வந்துட்டா, பேசிட்டு இதை நான் கொல்ல போறேன் அப்படின்னு சண்டைக்கு வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோனி தான் தடுத்து பாக்குறா. பட் அவ என்ன பண்றான்னா நம்ம ஹீரோனியை தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டுட்டு என்கிட்ட மோதுனா இப்படிதான் அப்படின்னு டயலாக்லாம் பேசிட்டு அவ பாட்டுக்கு கண்டுக்காம அங்கிருந்து போயிடா. ஹீரோனி தான் கொஞ்சம் அடிபட்டு கிடக்கா. அதுக்கப்புறம் அண்ணா தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க போல. டாக்டர் சொன்னாங்க, வர வர உன்னோட ஹெல்த் ரொம்ப மோசமாகுதான் அப்படின்னு சொல்லி அண்ணா கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. அண்ணா எனக்கு புரியுதுண்ணா, இனிமே என்னால முடியாது, ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், நான் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. நீ என்ன முடிவு எடுத்தாலும் நானும் அண்ணியும் உனக்கு சப்போர்ட்டா தான் இருப்போமா, இந்த பணத்தை வச்சுட்டு கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணு அப்படின்னு கிரெடிட் கார்டெல்லாம் கொடுக்குறாங்க. இல்லைன்னா வேண்டாங்க, இதுவும் அண்ணி உனக்காக சேர்த்து வச்சது, சோ நீ தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. தென் கட் பண்ணா ஹீரோ இருக்கான் இல்லையா, ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு நேரா ஹீரோனியை பாக்குறதுக்காக தான் ஆசையா வரான். தூங்க கூட செய்யல, ஹீரோனியை பாக்குறதுக்காக தான் ஒரு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு ஆசையா வந்து பாக்குறான். பார்த்த ஹீரோனி இல்ல. சியா எங்க போனா அப்படி சொல்லி கேக்குறதுக்கு, சியா நேத்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா, ஹெச்ஆருமே அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் போது இவனால சுத்தமா ஏத்துக்கிட முடியல. உடனே ஹீரோனியை பார்க்க தான் போறான். எதுக்காக அகன் என்னை விட்டு போறா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனி இருக்கா இல்லையா, வேற ஊருக்கு போறதுக்காக கிளம்பிட்டா. அப்படியே கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் வந்துட்டான். வந்த வேகத்துல கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் என்ன தனியா விட்டுட்டு போலான்னு பார்த்துட்டால, முன்னாடி 4 வருஷம் இப்ப 40 வருஷமா அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ கிளம்பு அப்படிங்கிறா. ஆனா அவன் போக மாட்டுக்கான். மறுபடியும் கிஸ் பண்ண வர ஹீரோனி கடிச்சு விட்டுறா, அடிச்சு விட்டுறா. அப்ப அந்த டைம்ல அண்ணன் வந்துறாரு. ஹீரோவை போட்டு நல்லா திட்டுறாரு. ஹீரோ நீ இன்னும் மாறவே இல்ல, ஆள் மட்டும் தான் வளர்ந்துருக்கா, ஆனா மெச்சூரிட்டி சுத்தமா உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ ஓகே தானே தங்கச்சி அப்படின்னா அண்ணா ஹீரோனி கிட்ட கேட்டுட்டு ஹீரோ போட்டு நல்லா திட்டுறாங்க. எதுக்காக நீ அகைன் வந்தா, அவளுக்கு மறுபடியும் டிப்ரெஷன் வந்துட்டு அப்படின்னு சொல்ல
எது டிப்ரெஷனா? இவளுக்கு டிப்ரெஷன் இருக்கிறதே எனக்கு தெரியாதே அப்படின்னு இவன் ரொம்பவே ஃபீல் பண்றான். அண்ணா எதுவும் சொல்ல வேண்டாம், நம்ம போலாம் அப்படிங்கிறா. உடனே அண்ணாவும் ஹீரோனை கூப்பிட்டு போறாங்க. இவன் பின்னாடியே போவானா? என்ன பாரு, அகினியை தங்கச்சி தொந்தரவு பண்ற வேலையை வச்சுக்கிடாத, அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டிட்டு போறாங்க. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வீட்டுல இருந்து சூ இருக்கா இல்லையா, அம்மா கிட்ட போய் ஹீரோனி அந்த கம்பெனில தான் ஒர்க் பண்றா அப்படின்னு பத்த வச்சுட்டா. அதனால அம்மா ஹீரோ போட்டு காய்ச்சி பூச்சின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் சொல்றான், 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேட்ட மாதிரி அப்பாவோட கம்பெனியை பார்த்துக்கிட்டேன், பின்ன எதுக்கு மறுபடியும் என்ன கண்ட்ரோல் பண்றீங்க? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா உங்களுடைய பப்பட்டா இருக்க மாட்டேன்னு, பின்ன எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்டா உனக்கு புரிய மாட்டுக்கு, அவன் காசுக்காக தான் அவன் பின்னாடி சுத்துனா. அம்மா அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவ காசுக்கு ஆசைப்பட மாட்டா. சரி நீங்க சொல்ற மாதிரி இருந்துட்டு போட்டோம், என்கிட்ட தான் நிறைய காசு இருக்கு, அது எல்லாம் அவளுக்கு தான் சொந்தம். சின்ன வயசுல இருந்து நானும் பாக்குறேன், உங்களுக்கு அந்த கூச்சலை தான் பிடிக்கும். அப்பா இறந்தப்போ நீங்க அப்பாவை ஒருக்கா கூட பார்க்கவே வரல, அந்த கூச்சன் கூட அப்ராடுக்கே போயிட்டீங்க. அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த டைம்ல ரொம்ப ஆறுதலா சியா மட்டும் தான் இருந்தா, நீங்க இல்ல. அப்புறம் இந்த 4 வருஷத்துல கம்பெனிக்காக டேயும் நைட்டும் மிஷின் மாதிரி வேலை பார்த்துருக்கிறேன், அது கூட உங்களுக்கு தெரியாது. இப்படி தன டார்ச்சர் பண்றதுக்கு என்ன ஒரேடியா கொன்னுருங்க, இல்லைன்னா என்ன கண்ட்ரோல் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடான். எப்படி பேசிட்டு போறான் பாரு அப்படின்னு இப்போ கூட ஹீரோட மனசு புரிஞ்சுக்கல. அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை தான் ஹீரோ மேல திணிக்க பாக்குறாங்க. பட் ஹீரோ இந்த அளவுக்கு ஓப்பனா அவன் மனசுல வந்து சொல்லிட்டு போயிருக்கான். அப்போ கூட இவங்களுக்கு மனசு இறங்கவே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனி வேற ஊருக்கு போயிட்டா. அந்த இடம் ரொம்பவே பிடிச்சு போயிட்டாமா, ரொம்ப அழகா இருக்கான், பீஸ்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு அண்ணா கிட்ட பேசிட்டு வருவா. அப்ப அண்ணா பாக்குறதுக்காக ஹீரோ போயிருக்கான். சியா எங்க இருக்கான்னு சொல்லுங்க, கால் மெசேஜ் பண்ணாலும் எடுக்க மாட்டுக்கா, ஒருக்கா அவ நல்லா இருக்கலாம்னு மட்டும் நான் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ், அவ அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு இவன் எவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறான். பட் அண்ணா கொடுக்க மாட்டுக்காங்க. உன்னை அவ எவ்வளவு நம்பியிருந்தா தெரியுமா, கடைசியில நீ சீட் பண்ணிட்டு போயிட்டா வேற பொண்ணு கூட. அந்த பொண்ணு கூட வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ண போயிருக்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ அண்ணா அது என் அம்மா ஃபோர்ஸ் பண்ணதால போனேன், மற்றபடி அவ மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஹீரோனி மட்டும் தான் என் மனசுல இருக்கிறா அப்படின்னு ஹீரோ புரிய வைக்கிறான் அண்ணா கிட்ட. அவங்களுக்குமே புரிஞ்சுட்டு அப்படின்னா இவ்வளோ நாளும் உங்கள் 2 பேருக்கு இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் ஹீரோ டூ லேட்டு, உனக்கு தான் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிட்டே, இனிமே என் தங்கச்சி போய் டிஸ்டர்ப் பண்ணுறது நல்லா இருக்காது அப்படின்னு அண்ணா சொல்லும்போது, அண்ணா எனக்கு மேரேஜே ஆகலை, 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன், இப்போ யாராலையும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, ப்ளீஸ் சியா இருக்கிற அட்ரஸை சொல்லுங்க அப்படின்னு இவன் கேட்குறான். அண்ணாவுமே இந்த டைம் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா, அவளுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, எந்த கஷ்டம் இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவா, ஸோ அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன், கண்டிப்பாக அவளை நல்லா பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனியை தான் பார்க்க போகிறான். அங்கே ஹீரோனியோட பேக்கை ஒருத்தன் ஆட்டி போட்டு போயிட்டான் போல. எல்லா திங்ஸும் அதுக்குள்ளே தான் இருக்குதாம்மா, அவளுடைய ஃபோனு, காசு, ஐடி கார்டு அப்படின்னு எல்லா திங்ஸும் அதுக்குள்ளே தான் இருக்குதாம்மா. உடனே போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அவங்களுமே கண்டுபிடிச்சு தந்துடும் சொல்கிறாங்க. புது இடம்ல உங்களை கூப்பிட்டு போக உங்களுடைய அப்பா அம்மா வர சொல்லுங்க அப்படின்னு இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்கும்போது, எனக்கு அப்பா அம்மாவே கிடையாதுங்கிறா, அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்க, அவங்கள வர சொல்வோம் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோனிக்கு யாரோட ஃபோன் நம்பரும் ஞாபகமே இல்லை, ஹீரோட ஃபோன் நம்பர் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. முன்னாடி ஹீரோ தான் ஏதாட்டும் பிரச்சனை ஏதாட்டும் அர்ஜென்ட் அப்படின்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு அவனுடைய ஃபோன் நம்பரை மனப்பாடம் பண்ண சொல்லியிருப்பான். அவளும் மனப்பாடம் பண்ணியிருப்பா. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோட நம்பரை கொடுத்துட்றா. ஸோ ஹீரோக்கும் கால் பண்ணி சொல்லியாச்சு. அடுத்த செகண்டே அவனும் இங்கே வந்து ஹீரோனியை பார்த்து ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே ஹீரோனியை ரூமுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். ரூமுக்கு வந்த பிறகு 2 பேருமே மனசு விட்டு பேசிக்கிறாங்க. ஹீரோவோ, உனக்கு அறிவே இல்லையா, கடவுள் இவ்வளோ பெரிய மூளை கொடுத்துருக்காரு, கொஞ்சம் கூட அதை யூஸ் பண்ண மாட்டியா, என் அம்மா சொன்னதும் அதை நம்பி என்கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டா, நான் அப்படி பண்ண மாட்டேன்னு உனக்கே தெரியும் இல்லையா? தெரியும், அதான் உன் அம்மா சொல்லும்போது நான் அதை நம்பவே இல்லை. உனக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்கான்னு கேட்டேன் தெரியுமா, நீயும் ஷாப்பிங்கில் இருக்கேன்னு சொன்னலாம், அப்போ தான் ஒருவேளை உங்கள் அம்மா சொன்னது உண்மையாக இருக்குமோ, நீ என்ன சீட் பண்ணுறியோ அப்படின்னு தோணுச்சு, அதான் பிரேக்கப் பண்ணேன்னு சொல்ல. அது என் அம்மா ஃபோர்ஸ் பண்ணதால மட்டும்தான் நான் அங்கே போனேன், மற்றபடி அவன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. என் மனசில் இப்பவும் சரி எப்பவும் சரி நீ மட்டும்தான், இனி யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது, ஈவன் என் அம்மா வந்தால் கூட பிரிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது இவளுக்குலாம் டச்சிங் ஆகிருது. இதில் வந்து உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படியே 2 பேருமே இன்டிமேட்டாக இருக்காங்க. இப்படி ஒரு வழியே இவங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே கிளியர் ஆகிட்டு ஹீரோ சொல்கிறான், இந்த தடவை உன்னை என்னை விட்டு போகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் ஒன்று சேர்ந்ததான். ஹீரோ ஆஃபீஸில் வச்சு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், அதுவும் போலீஸ்க்கு முன்னாடி வச்சு. இதை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு ஹீரோட கையை பிடிச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீனிக்கலாம் சமக்கோ வருது, முறைச்சு பார்த்துட்டு போவா. இவனும் பின்னாடியே போகிறான். இதை நான்சியுமே நோட் பண்ணிட்டா. நோட் பண்ணிட்டு
ஹீரோயின் கிட்ட போய் சொல்றா, இந்த மாதிரி பாஸ் இருக்காங்க இல்லையா, சியா கை பிடிச்சாங்கப்பா அப்படின்னு. அவனுக்கா செம ஹாப்பி, சூப்பர்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானும் பார்த்தேன்ப்பா, அவருக்கு சியா மேல ஒரு கண்ணு போல, அன்னைக்கு கரைக்கு போனோம் தெரியுமா, அப்ப வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. இங்க ஹீரோ போட்டு நல்லா திட்டிட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம், எல்லாரும் முன்னாடி வச்சு கையை பிடிச்சிருக்கான் அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. அவன் பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு நிக்கிறான். உனக்கு பைத்தியமாடா, நம்ம ஆபீஸ்ல இருக்கோம், மறுபடியும் கண்டுபிடியா பண்ணாதா அப்படின்னா அவ பிளேஸ்க்கு போயிடா. அங்க அவளை உட்கார வச்சு கொஸ்டினா கேக்குறாங்க. 2 பேரும் ஆகியும் சேர்ந்துட்டீங்களோ அப்படின்னு கேட்க அவளும் ஆமாங்கிறா. சூப்பர்ப்பா சூப்பர் அப்படின்னு கத்த, டே அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோ வந்து எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் மில்க் டீ வாங்கி ஆர்டர் பண்ணியிருப்பான் போல, அந்த மில்க் டீயை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோ வந்து சியா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அண்ட் ஃபியூச்சர் ஒய்ஃப் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். டே என்னடா ஓப்பனாக சொல்லிட்டான். ஆமாம், எப்படினாலுமே இந்த விஷயத்தை பற்றி இவங்களுக்கு ஒரு நாள் தெரியதான் போகுது, நாம அதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம்னா பப்ளிக்காக டேட் பண்ணிக்கலாம்ல அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்கெல்லாம் பேசுறத அங்கே வந்து சூயுமே பார்த்து செம காண்டாகிறா. ஹீரோ உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, என்னையே வேண்டான்னு சொல்லிட்டாளா அப்படின்னு இவ ஹீரோட தம்பிக்கு கால் பண்ணி மீட் பண்ணு சொல்றா. இப்போ இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. இவே தான் அந்த கூச்சனுக்கு இந்த சூய் மேல ஒரு கண்ணு உண்டு போல. நான் கேள்விப்பட்டேன் ஹீரோ உன்னை மட்டமா ட்ரீட் பண்றானமே. ஆமா, அவன் அந்த சியாவை மட்டும் பொக்கிஷம் மாதிரி ட்ரீட் பண்றான், மத்தவங்களை கேவலமா ட்ரீட் பண்றான். அதனால எனக்கு அவன் வேண்டாம். உனக்கு அவனை விட நிறைய கேபபிள் இருக்கு. ஆன்டிக்கும் ஹீரோ விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும். பேசாம நீ சூ கம்பெனிக்கு பாஸ் ஆகிரு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் என் ஃபேமிலி சப்போர்ட், என் கம்பெனி சப்போர்ட், அது எல்லாமே உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இவனுக்கும் செம ஹாப்பி. கண்டிப்பா நான் பாஸ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸ் தான். அப்போ அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இந்த மாதிரி சூய் இருக்கா இல்லையா, அவள் கூச்சனை மேரேஜ் பண்ண போகிறாளாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சு போயிட்டு அவள் என்ன பிளான் போட்டிருக்கான்னு அதை ஹீரோனிக்கிட்ட சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக சூ கம்பெனியை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன், அது என் அப்பா உருவாக்குனது. என் அம்மாவுக்கு என் மேலே பாசம் கிடையாது, அந்த கூச்சன் மேலே தான் பாசம் அதிகம். அதான் என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னப்போ கூட என் அப்பாவும் ஒர்க்கை கூட பார்க்க வரல, எப்போதும் அவங்களுக்கு கூச்சன் தான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறான். கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன் இல்லையா, நீ என்ன பண்ணாலும் சரி, நான் எப்போதுமே உன் கூட உனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன் அப்படிங்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோனையும் ஒர்க் பார்த்துட்டு இருப்பாளாம். அதை ஹீரோ சைட் அடிச்சுட்டு இருப்பான். சைட் அடிச்சலாம் போதும், ஃபர்ஸ்ட் உன்னோட ஒர்க்கை பாருன்னு சொன்னா ஹீரோ ரொமான்டிக்கா பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஹீரோட அம்மாவை கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. ஹீரோக்கு புரியுது அவங்க ஏதோ சொல்ல போறாங்கன்னு, அதனால தான் கூட ஹீரோனையும் கூப்பிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போ ஹீரோனையும் கூப்பிட்டு போறான். அங்க ஹீரோனையை பார்த்ததுதான் எதுக்காக இவளை இங்க கூப்பிட்டு வந்தா அப்படின்னு அம்மா டென்ஷன் ஆக, சியா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அண்ட் வருங்கால ஒய்ஃபு, அவளுக்கு இந்த வீட்டுக்கு வர எல்லா உரிமையும் உண்டுங்கிறான். ஆக்சுவலி ஹீரோவை எதுக்கு இங்கே வர சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூ கம்பெனி, அதாவது ஹீரோட கம்பெனி அண்ட் எல்லா ஷேரையுமே இந்த கூச்சன்கிட்ட கொடுன்னு சொல்ல தான் வர சொல்லியிருப்பாங்க. இப்போ அம்மாவோ என்ன பாரு, இவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்க, மேரேஜும் பண்ண போகிறாங்க, ஸோ அதனால் உன்னோட கம்பெனி ஷேர் எல்லாத்தையுமே கூச்சன்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நானுமே ட்ரூ லவ் தான் பண்ணுறேன், சியாவை லவ் பண்ணுறேன் உண்மையாகவே, ஆனால் எங்கள் 2 பேர்த்தையும் 4 வருஷமாக பிரித்து வச்சுட்டீங்க, இப்போ இவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. நீங்க நல்லாவே பார்ஷாலிட்டி பாக்குறீங்க, எனக்கு தெரியும் அவன் மேலதான் ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கன்னு. சரி ஓகே, நீங்க கேட்ட மாதிரி நான் கம்பெனி ஷேரு எல்லாத்தையும் இவன்கிட்டே கொடுத்துறேன், ஆனால் இனிமேல் நம்ம 2 பேருக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறான். ஹீரோனியும் அம்மா கிட்டே பேசி பார்க்குறா. அந்த கம்பெனி ஹீரோட அப்பா உருவாக்குனது, எப்படினாலுமே அது ஹீரோக்கு தான் சொந்தம், நீங்கள் இப்படி பண்ணுறது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறா. பட் அவங்க வந்து அமைதியாகவே இருக்காங்க. உடனே இந்த சூயோ, எங்கள் ஃபேமிலி விஷயத்தில் நீ மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு எல்லா உரிமையும் உண்டு, உனக்கு தான் உரிமையே கிடையாது, பேசாமல் கம்முன்னு இருந்துரு அப்படின்னு ஹீரோ மிரட்டிட்டு ஹீரோனையும் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவான். தென் இவங்க அந்த கம்பெனி அந்த கூச்சன் கையில போயிடக்கூடாதுன்னு அதுக்கான வேலையை தான் பாக்குறாங்க. அதுவே இன்னொரு பக்கம் ஹீரோட கம்பெனிக்கு இவன் பாஸா வந்துட்டான். அம்மா இருக்காங்க இல்லையா, எல்லா ஷேரையுமே இவனுக்கே கொடுத்துட்டாங்களாம்மா. அதனால இவன் என்ன பண்ணுறான்னா, முன்னாடி நம்ம ஹீரோ நிறைய ப்ராஜெக்ட்லாம் வாங்கி வச்சுருப்பான். ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது, கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூயி கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறானாம்மா. அந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சா நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும்னு இவன் சொல்லியிருப்பா போல. அதனால இவன் கம்பெனியோட பப்ளிக் ஃபண்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறான். சொல்ல போனால் அந்த ப்ராஜெக்ட் ஃபேக் தான். இது தெரியாமல் இவன் நிறைய ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு இவ பேச்சு நம்பி
நம்பி பப்ளிக் ஃபண்டை இவகிட்ட கொடுத்துறான். இவளுக்கு இவன் மேல சுத்தமா லவ் கிடையாது. இது எல்லாமே ஹீரோ பழி வாங்குறதுக்காக இவனை யூஸ் பண்ணிக்கிறா. அப்பதானே ஹீரோட கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகும். அதுக்காக இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனி இருக்கா இல்லையா, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்திட்டையும் பேசி பார்ப்போல அவங்கலாம் ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவன் பப்ளிக் ஃபண்ட்ல இருந்து காசு எடுத்துருக்கான் இல்லையா, அந்த எவிடன்ஸ், அப்புறம் இந்த சூய் வந்து ஃபேக் ப்ராஜெக்ட் பண்றா இல்லையா, அந்த எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா எவிடன்ஸும் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து கேஸ் போட சொல்றான். ஆக்சுவலி ஃப்ரெண்ட் ஒரு லாயர், அதனால தான் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாமே ஒப்படைக்கிறாங்க. ஸோ எல்லா பிரச்சனையும் முடிய போகுதா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கிரிஞ்சியா ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஃப்ரெண்டோ டே நான் இங்க தான் இருக்கேன்டா, கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் ஹீரோ நேரா ஆஃபீஸ்க்கு தான் வரான். இவங்கள பத்தின எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கான் இல்லையா, அது எல்லாத்தையும் காமிச்சு இனிமே ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு தான் அப்படின்னு சொல்ல, ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு இவ ஓட பாக்குறா. எங்க போறா, பிசினஸ் ஃப்ராடு, இனிமே ரெண்டு பேரும் ஜெயில போய் கழித்துனுங்க அப்படி ஹீரோனி சொல்லிட்டு இருப்பா. ஆமா கழித்துனுங்க, நாங்க வீட்டுல போய் ரொமான்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றான். அட பக்கி, எங்க எப்படி பேசணும் கூட தெரியாதா லூசு அப்படின்னு ஹீரோனி திட்டிட்டு போவா. அவ வெக்கப்படுறா. நீங்க ஜெயிலுக்கு போங்க, நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு ஹீரோ கிளம்பிறான். அதுக்கப்புறம் என்ன, இவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாச்சு. நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் மேரேஜ் பண்ண போறாங்க. இன்னைக்கு தான் மேரேஜ் பண்ண போறாங்க. ஹீரோனி வெயிட் பண்ணிட்டே இருக்கா ஹீரோக்கு. பார்த்தா ஹீரோ தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கான். எதுக்குன்னா அவங்க அம்மா மேரேஜ் பண்ண விடாம தடுத்துட்டாங்கன்னு என்ன பண்றது, அதுக்காக அவங்க அம்மாக்கே தெரியாம சர்டிபிகேட்டை எடுத்து ஓடி வந்துட்டு இருக்கான். பின்னாடி அம்மாவோட அசிஸ்டன்ட் பாடி கார்ட்ஸ்லாம் வர இவன் உடனே அங்க வாட்ச்மேன் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட மாட்டி விட்டான். என்ன அவங்க கிட்னாப் பண்ண வராங்கன்னு. அவங்க உடனே இவங்களை பிடிச்சு வச்சுறாங்க, உள்ளே விட மாட்டுக்காங்க. ஐயோ யங் மாஸ்டர், நான் உங்க அம்மா சொன்னதால தான் வந்தோம், உங்க மேரேஜ் தடுக்க வரல. நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா அந்த சர்டிபிகேட் வந்து வீட்டோட பத்திரம் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோ பாக்குறான். ஐயோ வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அவனே புலம்பிட்டு இருக்கான். ஆமா யங் மாஸ்டர், உங்க அம்மா ஆல்ரெடி பார்த்துருக்காங்க, அதனாலதான் எங்க கிட்ட சொல்லி விட்டாங்க. இதை சொல்லதான் நாங்க அப்படி ஓடி வந்தோம், நீங்க எங்களுக்கு மேல ஓடி வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மா இருக்காங்க இல்லையா, எல்லா சொத்தையும் உங்க நேமுக்கே மாத்தி வச்சுட்டாங்க. அவங்க பண்ண தப்ப அவங்க உணர்ந்துட்டாங்களாமா. சோ அவங்கள நீங்க ரெண்டு பேருமே மன்னிச்சணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவங்க ரெண்டு பேரும் மன்னிச்சாங்களே என்னன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா இவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்தாச்சு. ஸோ அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாவே வாழ்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனிக்கு இன்னைக்கு தான் குழந்தை பிறக்க போகுது. ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கான். உள்ள விடுங்க, நானும் என் ஒய்ஃப் கூட நிற்கணும் ப்ளீஸ், அவள் ரொம்பவே கஷ்டப்படுறா, நான் பக்கத்தில் போய் நிற்கணும் அப்படி சொல்லி ரொம்பவே அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு தான் முதுகில் ஒரு தட்டுறான், அவன் அப்படியே மயக்க போடுறான். ஸோ அவனே இழுத்துட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனி நல்லபடியாக குழந்தைய பெற்றுக்கிட்டா. நான் ரொம்பவே பயந்துட்டு தெரியுமா, இப்போ நீ ஓகே தானே அப்படி ஹீரோ பேசிட்டு இருப்பான். இப்படியே கட் பண்ணா 6 மாதத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட குழந்தை கூடயும் ஒய்ஃப் கூடயும் ரொம்ப ஒரு ஹாப்பியான லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆஃபீஸ்க்கே போகிறது கிடையாது, ஆஃபீஸை கவனிக்க நல்ல திறமையான மேனேஜர் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான். அண்ட் ஹீரோனியும் கம்பெனிக்கு போவா இல்லையா, அதனால அவங்களே கம்பெனியை நல்லா பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம ஒய்ஃபையும் குழந்தையும் நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்டா மட்டும் போதும் அப்படின்னு ஹீரோ எப்போதுமே இவங்க கூட தான் ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ இப்படி ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கிறதோட இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.